தமிழ் ட்ராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து நம்ம இங்கிலாண்டில் ஒரு புது வீடு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு வந்து ஒரு 4 பெட்ரூம் டிட்டாச்ட் ஹவுஸ், அதாவது தனி வீடு. 4 பெட்ரூம். மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிறது மாதிரி ஒரு பெரிய லவுஞ்சு, ஒரு ஸ்டடி ரூம், அது போக ஒரு கிச்சன், அது கூடவே சேர்ந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் மற்றும் வாஷிங் துணி யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஏரியா இருக்குது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ புதுசாக வர வீடுலாம் வந்து இந்த மாடலில் தான் இருக்குது. பழைய வீடுகளும் இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் டெக்கார் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். இது ஷோ ஹோம் அப்படின்றனால வந்து உங்களுக்கு அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் பார்க்குறதெல்லாம் இது வந்து ஒரு வால்பேப்பர். எல்லா ரூம்லேயும் இதே மாதிரி வால்பேப்பர்ஸ் இருக்குது. ப்ளஸ் கர்டன்ஸ், அந்த விண்டோ ஜன்னல் கிட்ட அந்த கர்டன் போடுறதா இருக்கட்டும், இந்த சோஃபாஸ், குஷன்ஸ், இந்த லைட்ஸு, ப்ளஸ் மேலே உள்ள சீலிங் லைட்டு, இது எல்லாமே வந்து இந்த ஷோ ஹோம்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். ஸோ அது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ வாங்க இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் வந்து யூகேல வீடெல்லாம் இருக்கும், புது வீடு. இந்த எபிசோடில் ஒரு இங்கிலாண்டில் ஒரு புதுசாக ஒரு வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறது வந்து ஒரு 4 பெட்ரூம் டிட்டாச்ட் ஹவுஸ். டிட்டாச்ட் ஹவுஸ் அப்படின்னா தனி வீடு, அதோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ இந்த டோர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவியான டோர் போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஹால்வே இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து கிச்சன் வரைக்கும் ஒரு பெரிய ஹால்வே. ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே ரைட் ஹேண்ட் சைட் வலது பக்கம் வந்து ஒரு சின்ன ரூம், ஒரு ஸ்டடி ரூம், அதாவது ஒரு ஹோம் ஆஃபீஸ். இல்லை சின்ன பசங்க இருந்தாங்க, இல்லை பெரிய பசங்கன்னா அவங்களுக்கு ஒரு படிக்கிற இடம், ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த டெக்கார்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட வேல்யூ வந்து ரஃப்லி இந்தியன் மதிப்பில் கிட்டத்தட்ட 5.5 கோடி. அப்படி திரும்பி அந்த பழைய ஹால்வே கிட்ட வரும்போது அந்த ஹால்வேயில் ஒரு டெக்கார் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு அழகான ஒரு டேபிள் போட்டு ஒரு மிரர் மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீட்டாக, ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக அந்த டெக்கார் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே கண்டினியூ பண்ணி போனோன்னா மேலே மாடிக்கு போகிறதுக்கு படி இருக்குது, ஸ்டேர்கேஸ். அப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டாய்லெட் அண்ட் ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி. ஸோ டாய்லெட், அப்புறம் அந்த படி கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. ஏதாவது திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ். அப்படியே திரும்ப ஹால்வேக்கு வந்தோம் அப்படின்னா லவுஞ்ச் ஆர் லிவிங் ரூம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ஸ்பேஸ். அங்கேயும் வந்து இந்த டிவி ஆர் ஒரு கேதரிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ யாராவது கெஸ்ட் வந்தால் இங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு ஃபேமிலி டைம், ஒரு ஈவினிங்காக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட்ற ரூமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக ஒரு டெக்கார் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விண்டோஸ்க்கு வந்து பே விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் பில்டிங் வால்லேருந்து கொஞ்சம் வெளியில் ப்ரொட்ரூட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பே விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே லிவிங் ரூம்லேருந்து வெளியில் திரும்ப ஹால்வேக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ ஹால்வேலேருந்து கடைசியாக நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து டைனிங் ஏரியா மற்றும் பின்னாடி வந்து ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. டைனிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் கார்டனுக்கு வெளியில் போகலாம். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு அழகான ஒரு கிச்சன் ஸ்பேஸ், அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இது எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு ஸ்டடி ரூம், லவுஞ்சு, டைனிங் அண்ட் கிச்சன், அது போக ஒரு யூட்டிலிட்டி ரூம். ஸோ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் கார்டன் இருக்குது. ஸோ யூகேயில் வந்து இந்த க்ரீன் ஸ்பேஸ், அந்த கார்டன் ஸ்பேஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டன் இருந்தால் வந்து வீடோட வேல்யூமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கூடும்.
அப்படின்னு இங்கே பிலீவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூகேல. ஸோ கார்டன் இருந்தாவே வந்து அது ஒரு நல்ல வேல்யூ. அந்த குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து யூட்டிலிட்டி ரூம் ஆர் பேண்ட்ரி கபோர்ட். நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். மற்றும் வாஷிங் மிஷின், அந்த பாய்லர், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஹால்வே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து இங்கே வந்து 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ 4 பெட்ரூமே ஒவ்வொன்றும் ஒரு சைஸு. அது நம்ம ஒவ்வொரு யூசேஜை பொறுத்து, இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வச்சுக்கலாம், ஒரு இதை கெஸ்ட் பெட்ரூம், குழந்தைங்களுக்கு சின்ன ரூம், அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் இந்த ரூம். இந்த வீட்டிலே வந்து இதுதான் வந்து சின்ன ரூம். இவங்க வந்து ஒரு சின்ன பையனுக்கு, ஒரு பாய், அவனை மைண்டில் வச்சு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பெட் இருக்குது, படிக்கிறதுக்காக ஒரு டேபிள், கொஞ்சம் டாய்ஸு. இந்த ரூம்லேருந்து அப்படியே கீழே பார்த்தா கார்டன் தெரியுது. அப்புறம் சைடில் ஒரு வார்ட்ரோப் இருக்குது. ஒரு பையன் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அது மாதிரி இந்த ரூம் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேமிலி பாத்ரூம். ஸோ பாத் டப் இருக்குது. அது கூடவே வந்து ஒரு ஷவருக்குன்னு தனியாக ஏரியா இருந்தது, டாய்லெட் மற்றும் வாஷ் பேஷன். இப்போ சைடில் ஒரு ஷவர். ஸோ ஷவரும் இருக்குது, பாத் டப்பும் இருக்குது இந்த ஃபேமிலி பாத்ரூமில். அப்படியே வெளியில் வந்தோன்னா இது ஓரளவுக்கு கெஸ்ட் ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ரூம். ஒரு டபுள் பெட் ஒரு குயின் பெட் போட்டு அங்கேருந்தும் வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு கார்டன் வியூ இருக்குது. இந்த ரூம்லேயும் ஒரு தனியாக கபோர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். நல்ல ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ரூம். கெஸ்ட் ரூம் இல்லாட்டி பெரிய பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த வார்ட்ரோப் ஸ்பேஸ். ஒரு சின்ன ஸ்டோரேஜ், இது வாட்டர் டேங்க் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஹாட் வாட்டர் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஏரியா. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய நல்ல டீசெண்டான ரூம் இது. ஸோ மாஸ்டர் பெட்டில் நுழைஞ்சோடனே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அது கூடவே ஒரு ஆன் ஸ்வீட். ஸோ பெட்ரூம்லேயே வந்து ஒரு டாய்லெட் அண்ட் ஷவர் ஏரியா இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் சைஸ் டாய்லெட் அண்ட் ஷவர். கொஞ்சம் நல்லாவே ஒரு கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ரூம். டெக்கார் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணால் தான் ஆக்சுவலி வீடு வாங்க வர்றவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ ஃபைனலாக கடைசி லாஸ்ட் பெட்ரூம். இதுவும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் சைஸ் பெட்ரூம். இதுவும் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடை பார்த்துருக்கு. ஒரு கெஸ்ட் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல டீசென்ட் சைஸ் பெட்ரூம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கூட இருக்குது இங்கேயும். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான லேண்டிங் ஏரியா இருக்குது. ஸோ மேலே ஒரு அழகான ஒரு ஷான்லியர் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த வால்லையும் நல்லா பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப கீழே வந்து ஹால்வேக்கு திரும்ப வந்தாச்சு. ஸோ வீடு எப்படி சூப்பராக இருந்ததா? புதுசாக வர்ற வீடெல்லாம் வந்து இப்படி தான் கட்டுறாங்க. விலையும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதாவது டிட்டாச் ஹவுஸ்ன்னு கிடைக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பெரிய எவ்வளோ பெரிய கார்டன் இருக்குது, ப்ளஸ் கராஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்கணும்னு ஆசையாக இருந்தால் வளர்க்கலாம். இல்லை வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ரிலாக்ஸிங் கார்டனாக வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஸ்பேசியஸான வீடு இப்படி தான் இருக்கும் யூகேல உள்ள வீடெல்லாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.